நூற்றுவ தலைவனுடைய பையன் நோயுற்று கிடக்கிறான். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். இதோ அந்த நூற்றுவ தலைவர் ஆண்டவரிடத்தில் ஓடி வந்து, ஐயா, என் பையனை குணமாக்க, என் ஊழியனை சுகமாக்க நீர் வாரும் என்று அழைக்கிறார். நீர் போம், உன் பையன் நலமடைவான் என்று சொன்னபோது, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆமாண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் அப்பா. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் நலமடைவான் என்று சொல்லி நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டானே. நாமும் கூட தாழ்ச்சியான உள்ளத்தோடு, எளிமையான இதயத்தோடு அந்த நூற்றுவை தலைவனை போல ஆண்டவரை அணுகி வருகிற போது, தாழ்ந்து பணிகின்ற போது, நம்மையே ஆண்டவர் முன்பாக தாழ்த்திக் கொள்ளுகிற போது, அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் வேண்டுவதை பெற்றுக் கொள்ளுகிறோம். நம் மன்றாட்டு கேட்கப்படுகிறது. நம் தாழ்ச்சியான உள்ளத்தையும் எளிமையான இதயத்தையும் கண்ணோக்கி பார்க்கிற இறைவன் நமக்கு உதவி செய்கின்றார். நீர் போகலாம், நீ நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை தந்து அனுப்புகிறார் நம் ஆண்டவர். அந்நேரமே அந்த பையன் நலமடைந்தான் என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது.